आप देख सकते हैं कि यहाँ पे एंटो यानी कि अंडमान निकोबार ट्रैवल ऑपरेटर्स एसोसिएशन भी यहाँ पे बच्चों के समर्थन के लिए पहुँच चुके हैं। चलिए उनसे थोड़ी देर बात करके देखते हैं वो क्या कहते हैं अपनी ओपिनियन। நம்ம அந்தமான் நிக்கோபார் டோட்டல் குழந்தைங்க எல்லாருக்குமே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருக்கு. அதில் நம்ம ரோஹித் பாய் சொன்ன மாதிரி ஒரு 2500 ரூபா கொடுத்தா ஃபீஸ் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குழந்தைங்க வருகாலத்தில் 2 லட்சம் 3 லட்சம் வந்து ஒரு பிரைவேட் கொடுக்குற மாதிரி வரும். ரொம்ப பெரிய பாதிக்கிற விஷயம். இன்னைக்கு எங்கள் குழந்தைங்க பெரிய ஆளாகிட்டு இருக்கா, நாளைக்கு இதே காலேஜில் என் குழந்தைங்க படிப்பாங்க. அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருக்குது. பாருங்க, ஒரு வாரம் 10 நாளாவே இந்த குழந்தைங்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இந்த வெயிலில் உட்காந்து பட் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கல. இது ரொம்ப மனசை பாதிக்கப்படுற ஒரு கஷ்டமான இது. நம்ம சொல்ல போனா நம்மளுக்கு நிறைய சின்ன சின்ன தீவுகள் இருக்கு. வெளி தீவுலாம் வந்து ஹாஸ்டல்லையோ பிரைவேட் ரூம்ஸ் எடுத்து ரெண்ட்டுக்கு ரூம் எடுத்து எல்லாம் எங்க போதை இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியல இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல. இது ரொம்ப வருத்தது முடியாது. அந்தமான் டூர் அசோசியேஷன் வந்து முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இஷ்யூ சால்வ் ஆகிற வரைக்கும் அந்தமான் டூர் அசோசியேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. நன்றி, வணக்கம். ஓகே சார், நீங்கள் மற்ற அசோசியேஷன்ஸ் மற்ற என்ஜிஓஸ்கிட்ட நீங்கள் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம், இதே மாதிரி இதை பார்க்குறாங்க. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்து நிறைய அசோசியேஷன் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நான் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் தான். இது வந்து நம்ம எந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் கிடையாம நிறைய பேர் தரோட ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய இங்க உள்ள லோக்கல் மக்கள் பேரண்ட்ஸ் நேற்று வந்து அந்த ஆட்டோக்கார நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஹைபிரிட்ல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட சமுதாயமோ தனிப்பட்ட இதையோ பாதிக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட குழந்தைங்களோட வாழ்க்கையை பாதிக்கிறது. இது வேணான்னு குழந்தைங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து திணிக்கிறது ரொம்ப தவறு. जैसे कि आपसे देख सकते हैं कि एंटो के कुछ रिप्रेजेंटेटिव्स यहाँ पर आए हैं। उन्होंने कहा है कि ये किसी तरह का पॉलिटिकल एजेंडा नहीं है, ये बच्चों के स्टडी के रिलेटेड और एजुकेशन के रिलेटेड कॉज है। तो ऐसे कॉज में बाकी एसोसिएशंस और बाकी एनजीओस को भी यहाँ पर आगे आकर सपोर्ट देना चाहिए, क्योंकि एक जेन्युइन सा कॉज है जो कि हर एक बच्चे का भविष्य और आने वाले कल इस पे निर्भर है। तो जैसे इन्होंने अपना योगदान यहाँ पर दिया है, वैसे ही ये बाकी सबसे भी अनुरोध करते हैं कि वो आकर अपनी सपोर्ट देकर इधर बच्चों को और स्ट्रांग बनाएं।